ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடு பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் ஹீரோவோட பார்ட்டி எவ்வளோ வீக்குன்னு இதில் காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் சீசன் 1 எபிசோட் 4. இப்போ 3வது அண்ட் ஃபைனல் டேக்கான எக்ஸ்பெடிஷன் ஃப்ளோர் 51க்கு இவங்க ரீச் ஆகியிருக்கணும். ஹீரோவோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்பவே சீரப்பாக நம்ம ஹீரோவை வரவேற்கிறாங்க. இவ்வளோ தூரம் நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு ஏதாச்சும் ரிவார்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். சோஃபியா கிட்ட தான் உங்களுக்கு ஒரு ரிவார்டை கேட்கணுமான்னு கேர்லின் சொல்கிறா. சோஃபியா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, அது ஒரு என்னவா சொல்ல வரவோ ஒரு செல்மா நம்ம ஹீரோவை கூப்பிடவோ சாரி நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோஸ் பார்ட்டி இன்னைக்கு ஃப்ளோர் 92க்கு போயிருக்காங்களா. அவங்களோட நியூ பார்ட்டி மெம்பர் கூட சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ண போயிருக்காங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கம்மியான ஃப்ளோர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும், 92க்கு போயிருக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த லூசர் ஓரன்னால தான் இத்தனை நாள் பின் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இப்ப நம்ம கூட புது என்சாண்டர் இருக்காங்க, பெஸ்டா சாதிக்கலாம்னு ஆலிவர் மத்த எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஈவன் இந்த புது என்சாண்டர் ஸ்கில்ல பார்த்த அப்புறம் லோனா கூட ஒத்துக்கிடுவா லோகன் வாஸ்ட்னு அப்படின்னு சொல்லி ஆலிவர் யோசிக்கிறான். நாள் முன்னாடி காமிக்கிறாங்க, நான் தான் ஃபிலி கார்பெண்டர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றா. வெஸ்டர்ன் டஞ்சன்ல இவ 100th ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கான்னு ஆலிவர் சொல்றான். எனக்காக இவ்வளவு பெரிய வெல்கம் பார்ட்டி வைக்கிறதுக்கு தேங்க்ஸ் அண்ட் ஃபிலி சொன்னா. ஆரன் போன அப்புறம் தான் நம்ம பார்ட்டி அக்கௌண்ட்ல நிறைய காசு இருக்குன்னே தெரிஞ்சது நம்ம சொல்லுவோம். பார்ட்டியோட காசு டஞ்சனுக்குள்ள போறதுக்கு தானே செலவு பண்ணணும்னு ஃபிலி யோசிக்கிறா. கைஸ், நான் கேள்விப்பட்டது உண்மையான லோனா வந்துட்டு அமைதியாகவும் இவ நம்மள ஒரு மெம்பர் தான், சொல்ல வந்ததை சொல்லுன்னு ஆலிவர் சொல்றான். ஓரன் நைட் ஸ்கை ராபிட்ஸ் கூட சேர்ந்துட்டு அவனை நீங்க வெளியே அனுப்பிட்டீங்களான்னு கேட்கவும் அந்த வீக்கான பையில போய் எதுக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்களோன்னு ஆவியோ டெரிக்கோ சொல்றாங்க. இல்லாத நேரத்துல என்னதான் நடந்ததுன்னு லோனா கேட்கவும் பார்ட்டியை விட்டு அவன் வெளியே போயிட்டான்னு ஆவி சொல்றான். இதுக்கு மேலேயும் நம்மள சமாளிக்க முடியாதுன்னு நம்மள கைவிட்டுட்டான்னு லோனா கேட்கவும், நீ சொல்றத பார்த்தா அவன் விட்டு போன மாதிரிலாம் தெரியுது, நாங்க தான் அவனை பார்ட்டியை விட்டு துரத்தி அடிச்சோம் அப்படின்னு டெரிக் சொல்லவும், ஆலிவர் இது உண்மையா அப்படின்னு லோனா கேட்டா, ஆரனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் அந்த ஃபிலிங்கிற புது மெம்பர்னு ஆலிவர் சொல்ல, ஆரனோட பிளேஸை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு லோனா சொல்றா. டெரிக் உடனே டென்ஷன் ஆகவா ஆலிவர் அவனை தடுத்துட்டு, ஆரனும் ஸ்ட்ராங் கிடையாது, அவனால தான் பின்வாங்க வேண்டியது இருக்குன்னு ஆலிவர் சொன்னா. ஆரன்னால தான் நம்ம பார்ட்டியே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னு லோனா சொல்றா. அந்த வீக்கானவனை போய் நீ ஸ்பெஷல்னு நினைக்கிறியா, அதுவும் தப்பு தான் அப்படின்னு ஆவி சொல்லவும், மேல பேசி ஒண்ணு மாற போறது இல்லைன்னு லோனா கைவிட்டுறதா. பார்ட்டி மெம்பர் கூட நம்ம எப்படி ஒன்னா ஒர்க் பண்ணன்னு கத்துக்கிட ஃப்ளோர் 92க்கு போறோம் அப்படின்னு ஆலிவர் சொல்றான். இல்ல போக கூடாது அப்படின்னு லோனா சொல்லவோ, திரும்பவுமா அப்படின்னு டெரிக் கேட்டா, அவங்க கூட வந்து சாக விரும்பலன்னு சொல்லவோ, பட் ஃப்ளோர் 92க்கு நம்ம ஆல்ரெடியா போயிருக்கோமே அப்படின்னு மத்தவங்க சொன்னாங்க. ஃப்ளோர்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு லோனா சொல்றா. ஃப்ளோர் 92ல பிளாக் டிராகன் இருக்கும், போன தடவையே கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணோம்னு சொல்ல, லாஸ்ட் டைம் ஆரன் இருந்ததுனால தான் கஷ்டப்பட்டோம், பட் இந்த தடவை ஒரு என்சாண்டர் இருக்கா, ஈஸியா பிளாக் டிராகனையே தூக்கி சாப்பிடலாம் சொல்லவும், டிராகன் கூட நம்ம ஃபைட் பண்றதுக்கு போலன்னு ஆலிவர் சொல்றான். நான் தான் பார்ட்டியோட லீடர், நான் சொல்றதா லோனா நீ கேட்கணும் அப்படின்னு ஆலிவரும் சேர்த்து இவளை கூட்டிட்டு வந்துட்டான். மாமத் டைப்ல இருக்கிற எலிஃபண்ட் கூட போய் இவங்க ஃபைட் பண்றாங்க. பார்த்தா இவங்க எல்லாம் ரொம்பவே வீக்கா இருக்காங்க. என் பஃப் மேஜிக் போகவுமே என் பாடி ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுது. ஃபிலி பஃப் மேஜிக் ஏன் டக்குன்னு ரீஅப்ளை பண்ண மாட்டேங்க அப்படின்னு ஆலிவர் கேட்கும். உங்க டைமிங்க்கு நான் அடாப்ட் ஆகல அப்படின்னு ஃபிலி சொல்லவும், பட் ஆரன் ஃபர்ஸ்ட் ட்ரைலயே 1 மணி நேரத்துல அடாப்ட் ஆனானே அப்படின்னு சொல்லி ஆலிவர் யோசிக்கிறான். அட்டாக் ஏன் இந்த பக்கம் திருப்பி விடுறான்னு ஆவி கேட்கறா. ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு டெரிக் சொல்றான். இவளோட ஃபயர் அட்டாக்லாம் ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு, ஸ்பெல்ஸ் எல்லாம் வீக்கா இருக்குன்னு சொல்லவும், உனக்குமா அப்படின்னு சொல்லி ஃபிலி அனலியா பஃப் பண்ண அப்படின்னு ஆலிவர் சொல்லவும், ஆல்ரெடி நான் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன்னு ஃபிலி சொல்றேன். அனலியோட அட்டாக் ரொம்பவே வீக்கா தான் இருக்கு, என்னதான் நடக்குதுன்னு ஆலிவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனலே அதோட சைட்ல போய் அட்டாக் பண்ணுன்னு சொல்லுவா. அவ்வளவு போனா அந்த மாஸ்டர் அவளை அட்டாக் பண்ணுது. ஃபிலி அதை அட்டாக் பண்ண போதுன்னா முன்னாடியே சொல்லு, என்சாண்டரோட வேலை ஆத்தானு கேட்கவும், என் மேஜிக்ல நான் கான்சென்ட்ரேட் பண்றதே கஷ்டமா இருக்கு, இதுல பேட்டில் வர பாக்கணுமான்னு ஃபிலி கேட்கறா. என்னாச்சு, எங்க பார்ட்டி ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றோமே, என் ஸ்வாடா அந்த அளவுக்கு கட் பண்ண மாட்டேங்குதுன்னு ஆலிவர் யோசிக்கிறான். இன்னுமா புரியலன்னு லோனா கேட்கறா. அப்ப நாங்க ஏன் வீக்கா இருக்கோம்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டா, லோனா சொல்ல வரதுக்குள்ள பார்த்தா அந்த பிளாக் டிராகன் இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துருது. ஆனா பிளாக் டிராகன் அதோட இடத்த விட்டு இந்த இடத்துக்குலாம் வராதே அப்படின்னு ஆலிவர் பாக்குறான். அவ்வளவு ஈஸியில நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டெரிக்க ஃபைட் பண்றேன்னு முன்னாடி போறான். ஆல்ரெடியே இதை ஒரு மட்டும் நம்ம தோக்கடிச்சிருக்கோம், இந்த தடவையே ஈஸி தானே அவங்க அட்டாக் பண்ண போறாங்க. டெரிக்க அடி வாங்கி கீழே விழுறான். லோனா போய் ஹீலிங் பண்றா. வெளி பயத்துல அப்படியே ஃப்ரோஸ் ஆகி நிக்கிறா. ஆனலியோட அட்டாக் என்னடான்னா குழந்தைத்தனமா தான் தெரியுது. ஆனலியோ அடி வாங்கி கீழே விழவும், கைஸ் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு லோனா சொல்றா. அந்த டிராகன் இப்ப அதோட பிரெத்தை யூஸ் பண்ண பார்க்கவும், அதோட அட்டாக்கை நான் தடுக்கிறேன் அப்படின்னு ஆலிவர் போயிட்டு, ஃபிலி சீக்கிரம் எனக்கு ஒரு பஃபை கூட அப்படின்னு ஆலிவர் சொல்றான். மேஜிக்கல் கன்வர்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஹே இது ஒன்னும் பத்தாத, நிறைய மேஜிக்கை கேதர் பண்ண லோனா சொல்றா. டிவைன் ஃபிளாஷ் நான் ஆலிவர் அட்டாக் பண்ண அவன் தான் பின்னாடி வந்து விழுறான். அல்டிமேட் அட்டாக் அதை ஸ்கிராச் கூட பண்ணலையோன்னு ஆலிவர் ஷாக் ஆகுறான். லோனா நான் இப்ப என்ன பண்ணட்டும்னு கேட்கவும், லீடர் நீ தான் அதை முடிவு பண்ணணும், வெக்கல் கேட்ட யூஸ் பண்ணலாம், அதான் ஒரே ஆப்ஷன் வா சொல்றா. ஸ்டோன் ரேண்டமான ஒரு ஃப்ளோருக்கு உங்களை டெலிபோர்ட் பண்ணி விட்டுரும். அந்த ஃப்ளோரோட பாஸ் மான்ஸ்டர் ரூமுக்கு தான் டெலிபோர்ட் பண்ணணும், நம்ம உடனே போய் அது கூட ஃபைட் பண்ணணும். பிளாக் டிராகன் கூட ஃபைட் பண்றதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டு அந்த ஃபிக்கல் கேட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆலிவர் யோசிக்கிறான். ஸ்டோனை உடைக்கவோ போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. பட் இவங்க போறதுக்குள்ள அந்த டிராகன் இவங்களை தடுத்து
டிராகன் அந்த போர்ட்டலுக்குள்ள போயிருக்கு. வாடா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு டெரிக் சிரிச்சா. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, நம்ம பண்ண தப்புனால இப்போ டிராகன் லோவர் ஃப்ளோருக்கு போயிடுச்சு. அட்வென்ச்சரர்ஸ் போய் அதை அட்டாக் பண்றதுக்குள்ள டக்குன்னு நம்ம கில்டு கிட்ட போய் சொல்லுவோம். ஃபோர்ஸ் டெலிபோர்ட்டை யூஸ் பண்ணி எல்லா அட்வென்ச்சரர்ஸையும் வெளியே கூட்டிட்டு வருவோம். எல்லா அட்வென்ச்சரர்ஸோட கார்ட்லயும் அந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்ப கில்டுட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலாம்னு ஆலிவர் கிளம்புறான். அனலியான் டெரிக்கால எந்திக்கவே முடியல. விட்டுட்டு போறியான்னு லோனா கேக்குறா. இப்ப லோனா அவங்களை ஹீலிங் பண்றவரை ஆலிவர் வெயிட் பண்றான். வெளியே போன அப்புறம் ஆரன் கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்கணும். அவன் இல்லாம நம்மளால பிளாக் டிராகனை தோக்கடிக்க முடியாது. இன்னுமா உங்களுக்கு புரியல நீங்க ஏன் வீக்கா இருக்கீங்கன்னு? ஏன்னா அது ஆரன்னால தான். உன்னோட டிவைன் பிளாஷை யூஸ் பண்ணி அந்த டிராகன் ஏன் அட்டாக் ஆகலான்னு தெரியுமா? ஆரனோட பஃப்னால தான் இத்தனை நாள் நீ ஸ்ட்ராங்கா இருந்த. அந்த அரகன்ஸ்ல தான் மேஜிக் கன்வர்ஷனை கூட நீ அதிகமா யூஸ் பண்ணல. எல்லா சப்போர்ட் மேஜிக்கும் என்ன காமன் நினைக்கிறேன்னு லோனா கேட்கவும், மேஜிக் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து அவங்களோட டீபஃப் டைம் லிமிட் மாறும்னு சொல்ல கிடையாது. என்சாண்டரை பொறுத்து தான் உன்னோட பஃப் எத்தனை அளவு ஸ்ட்ராங் ஆகுதுங்கிறது தெரியும். நார்மலா 3 நிமிஷம் இருக்க வேண்டியது உங்களோடது 2 நிமிஷம் தான் இருக்கும். அண்ட் ஆலிவர் உனக்கு 1 நிமிஷம் தான் இருக்கும். ஆரன் தான் இத்தனை நாள் உங்களை ஹேண்டில் பண்ணிருக்கான்னு லோனா சொல்லுவோம். ஆரனாலேயே முடியுதுன்னா ஒரு ஸ்கில்டு என்சாண்டரால இது முடியாதா அப்படின்னு ஆலிவர் கேட்டா. பட் தன்னோட வீக்னஸ் அவன் சரி பண்ணிருக்கிறதுக்காக தான் ஆரன் வந்துட்டு ஒரிஜினல் மேஜிக் ஸ்பெல்ஸ் ரெடி பண்ணா. அவங்களை ஹீலிங் பண்ணிட்டா சரி வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லி லோனா எல்லாரையும் கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறா. அண்ட் அது மட்டும் கிடையாது, நார்மலான மத்த என்சாண்டர்ஸோட ஸ்பெல்லு உங்களை 10 மடங்கு தான் ஸ்ட்ராங் ஆக்கும்னா ஆரனோட ஸ்பெல்லு 50 மடங்கு உங்களை ஸ்ட்ராங் ஆக்கும். லோனா சொல்லுவோம் ஸ்ட்ராங்கஸ்ட் செல்மாவோடதே 10 மடங்கு தான் ஸ்ட்ராங் ஆக்குமேன்னு ஃபில்லி கேட்கிறா. இதனாலதான் உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் மேஜிக் எல்லாம் வீக்கா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஆரனோட பஃப்னால தான் உங்களோட ஸ்பெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஆனலி நீ மிட் ரேங்க் ஸ்பெல்லையே யூஸ் பண்ணி பழகிட்ட, அதனாலதான் அவன் மேஜிக்கோ வீக் ஆயிட்டு அப்படின்னு லோனா சொல்லுவா. அப்ப எனக்குமா அவன் ஹெல்ப் பண்ணிருக்கான்னு டெரிக் கேட்டா. ஸ்பெல்ல எக்யூப்மெண்ட்ஸையும் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஆலிவரோட ஸ்வாடும் சரி உன்னோட ஷீல்டும் சரி அப்படின்னு லோனா சொல்றா. எனக்கு புரிஞ்சுதானா இது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஆலிவர் யோசிக்கிறான். அது ஹீரோஸ் பார்ட்டி தானே, சக்சஸ்ஃபுல்லா ரைடு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க போலன்னு மத்தவங்க பாக்குறாங்க. நாங்க ஒன்னும் ஹீரோஸ் இல்ல, மத்தவங்கள டேஞ்சர்ல போட்டுட்டோம். ஆரன் இல்லாம நாங்க வீக்கா, நான் அதை ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆலிவர் நினைக்கிறான். பட் வருத்தப்பட்டுக்கிட்டே ஆலிவர் சேர்ந்து அங்கிருந்து ஓடிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ பிரச்சனையை விட்டுட்டு இவங்க ஓடி போறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சீக்கிரமா போயிட்டு கில்டை கான்டாக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி வெளியே டெலிபோர்ட் பண்றதுக்கு தான் இவங்க இவ்வளோ ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காங்க. எல்லாரையும் வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பிளாக் டிராகனை ஃபைட் பண்ணி இவங்க தடுக்கலாம். நம்ம ஹீரோ ஹெல்ப் அதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. பிளாக் டிராகன் ரேண்டமான ஒரு ஃப்ளோருக்கு தான் போயிருக்கும். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.